ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து எந்தெந்த மெத்தட் இருக்குது, எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நான் தனியாகவே போடுறேன். புக்கில் இருக்க கொஷின் மட்டும் இப்போ பார்க்கலாம். 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 62 மைனஸ் 2ன்னு போடுங்க. 78 மைனஸ் 3, 109 - 4 அதுக்கு வேறு ஆன்சருக்கு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் போடணும். அதில் எது காமனாக இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இதில் வந்து 3 × 5 காமனாக இருக்குது. இப்போ 3 × 5 காமனாக இருக்கும்போது 15 தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வேர்டிங்ஸ்லாம் மறந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 175, 245, 385க்கு ஃபேக்டரைசேஷன் போட்டுட்டு அதுக்கு இது மெய்ப்போக்கா கண்டுபிடிங்க. அது வந்து 5 × 7 வந்து இருக்கும் காமனாக இருக்கிறது. அப்போ 35 தான் வந்து அதிகபட்ச பெட்டி தேவைப்படும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கும்போது இப்போ 175 / 35 போட்டால் 5 வரும். 245 / 35 போட்டால் 7 வரும். 375 / 35 போட்டால் 11 வரும். இப்போ 3 ஆட் பண்ணும்போது 23. ஒவ்வொரு பட்டியிலும் 23 புக்கு வைக்கலான்ற மாதிரி வரும். அடுத்தது பாருங்கள், மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். எக்ஸு ஒய்ன்னு 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒய் வந்து பெரிய நம்பராக இருந்ததுன்னா இதை விட பெருசாவோ இல்லை அதே ஈக்குவல் நம்பராகவோ இருக்குன்னு சொல்கிறாங்க. மீசிமா ஆனது எப்பொழுதும் மீகோப்பாவின் 2 மடங்காக இருக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபோக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. விகிதம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்னு. இப்போ 18க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சா 2 × 3 × 3 கிடைக்கும். 30க்கு வந்து 2 × 3 × 5 கிடைக்கும். மீபோக்கா வந்து எதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும் எடுத்து போடுங்க. 2 × 3 காமனாக இருக்குது, அது மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது மீசிமா வந்து எல்லாத்தையும் போடணும்னு சொல்லியிருக்கான். காமனாக இருக்கிறத தவிர்த்து என்னென்ன இருக்கோ அதையும் போடணும். இப்போ 2 × 3 × 3 × 5 கிடைக்கும் 90. இது வந்து மீபோக்கா மற்றும் மீசிமா விகிதம் நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க. இப்போ 6:90 வரும். இப்போ 1:15 தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். மீதி கொஷின்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஷார்ட்ஸில் இவ்வளோ தான் பார்க்க முடியுது. லாங் வீடியோ போட்டால் நீங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.